இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்மைலி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மைலி பொட்டேட்டோ செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களோ இல்லை அதிகமான நேரமோ தேவையே இல்லை. வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்மைலி பொட்டேட்டோவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 4 உருளைக்கிழங்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சாங்கிறதுக்காக ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். கத்தி ஈஸியாக இறங்கிட்டதுனால உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டதுனால ஈஸியாக மேஷ் பண்ண முடியுது. உங்களுக்கு மேஷ் பண்ணுறதை விட கேரட் துருவல் வச்சு துருவி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கேரட் துருவல் வச்சு கூட இந்த உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்மைலி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களும் ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இதை நம்மளால் செய்ய முடியும். இது வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ஆசையாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், இதில் கொஞ்சமாக நம்ம பொட்டேட்டோ எடுத்து ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு சப்பாத்தி கல்லோ இல்லை பிளைனான ஒரு பிளேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு 2-3 சொட்டு ஆயில் விட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடமுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி கல்லில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக எடுத்துட்டு அந்த பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சப்பாத்தி கல்லில் வச்சு கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விரிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்மைலி பொட்டேட்டோவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு மூடியோ இல்லை இந்த மாதிரி உலக்கோ எடுத்துட்டு நல்லா அழுத்தி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டான ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். மீதம் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மாவை மெதுவாக எடுத்துருங்க. இதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. திரும்பவும் உருண்டையாக பிடிச்சி தட்டி விட்டு அதுலேயும் நம்ம ஸ்மைலி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்மைலி செய்ய போகிறோம். அதுக்காக இதை உடஞ்சிடாமல் மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி வச்சோ அடிப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் மெதுவாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டாக வரும். அதே போல் மீதம் பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி கை வச்சே விரிச்சு விட்டு ஸ்மைலி ஃபேஸுக்கு ஏற்றது மாதிரி ரவுண்டாக மீதி இருக்க மாவையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பிசைஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்மைலி ஃபேஸ்க்காக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்மைலி ஃபேஸில் கண் வைக்கிறதுக்காக நல்லா இந்த ஸ்ட்ராவை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டான ஒரு ஷேப்பில் கண் கிடச்சிரும். அடுத்ததாக ஸ்மைலி ஃபேஸில் லைட்டாக நம்ம வாய் செஞ்சுக்கணும். அதுக்காக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. அமுத்தி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மைலி ஃபேஸில் அந்த வாயும் கரெக்டாக கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மீதம் இருக்கிற எல்லா ஸ்மைலிலையும் நம்ம கண்ணும் வாயும் ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் இதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. அதே சமயத்தில் நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்மைலி ஃபேஸஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இவங்க எல்லாரையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மைலி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்மைலியில்
ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 7 பீசஸை நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இவங்க எல்லாரும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். அதே போல் நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. அதே போல் இப்போ எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்து வந்தோடனே இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஸ்மைலி பொட்டேட்டோவையும் இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். டடேங், சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க. அப்புறம் பாருங்கள், தினம் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை மட்டும்தான் உங்கள் வீட்டு குழந்தைங்க கேட்பாங்க. கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. இதே போல் அடுத்தடுத்த நல்ல வீடியோவாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இதே போல் இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.